ஸ்ரீ குபேரன் டிவி நேயர்களுக்கு என்னுடைய இனிய வணக்கங்கள். 9/2/2026 15/2/2026 வரை உள்ள இந்த காலகட்டத்தின் வார பலன்களை பார்க்க போகிறோம். முக்கியமாக இந்த வாரத்தில் சூரிய பகவானானவர் நமக்கு செவ்வாயுடன் சேர்ந்து மகர ராசியில் இருப்பதும், புதன் மற்றும் சுக்கிரன் ராகுவுடன் சேர்ந்து கும்பராசியில் இருப்பதும், சனி பகவான் மீனராசியிலும் கும்பராசியிலே ராகு பகவானும், மிதுன ராசியிலே குரு வக்கரகதியிலும், சிம்ம ராசியிலே கேது இருப்பதும் அமைகிறது. சந்திரனானவர் விசாக நட்சத்திரத்திலிருந்து உத்திராட நட்சத்திரம் வரைக்கும் பயணம் செய்யக்கூடிய இந்த காலகட்டங்களிலே பிப்ரவரி 13 அன்று நமக்கு மாசி பிறப்பு. அதனால் கும்பராசிக்குள்ளார நமக்கு சூரியன் வந்துடுவார். அப்போ சூரியன், சுக்கிரன், புதன் மற்றும் ராகு சேர்ந்து அமரக்கூடிய காலகட்டங்கள் அப்படிங்கிறதுக்கு செவ்வாய் மட்டும் நமக்கு மகர ராசியில் இருப்பார் அப்படின்னு தெரிகிறது. இப்படிப்பட்ட ஒரு காலகட்டங்கள், அதாவது ஒரு 4 கிரகங்கள் சேரக்கூடியது எப்படி இருக்குன்னு பார்க்கணும். அதுபோல் மாசி மாதம் பிறந்துடுது. அப்போது குரு நம்ம சூரியனை பார்க்கக்கூடிய சூழ்நிலை கும்பராசிக்குள்ளே இருக்கும். ராகுவுடன் சேர்ந்த சூரியன் அப்படிங்கிறதுனால அதனுடைய எஃபெக்ட்டு. அதுபோல் இந்த வாரத்தில் 14ஆம் தேதி சனிக்கிழமை அன்னைக்கு சனி பிரதோஷம், திரையோதசி திதி. அன்றைய நாளில் சனி பிரதோஷத்தினாலே நமக்கு என்ன பலன் அப்படின்னும், 15ஆம் தேதி மகா சிவராத்திரி வந்துடுது. இப்போது மாசி மாதம் அப்படின்னாலே நமக்கு எழுச்சியின் மாதம் அப்படின்னு சொல்லுவோம். லாபஸ்தானத்துக்குள்ளார வருது. அதனால் தொழிலிலே நல்ல முன்னேற்றங்கள் வரும். தந்தையார் உடையிலே நல்லா, அதிகாரங்கள்லாம் நல்லாயிருக்கும், கவர்மெண்ட் ரிலேட்டட் நல்லாயிருக்கும் அப்படிங்கிறதெல்லாம் தெரியும். சனி பிரதோஷத்துக்கும் போது எல்லா விதமான கஷ்டங்களையும் நிவர்த்தி செய்யக்கூடிய விஷயங்கள். முக்கியமாக நல்லெண்ணெய் வாங்கி அந்த சிவலிங்கத்துக்கும் நந்தியம்பெருமானுக்கும் அபிஷேகத்துக்கு கொடுப்பது, அதுமாதிரி வெள்ளை பூக்களால் அச்சிப்பது. இதனால் என்ன பண்ணால் பலவிதமான தோஷங்களை நீக்கிக் கொள்ள முடியும். என்ன மாதிரினா கஷ்டங்கள்லாம் நிறைய சொல்கிறோம். தடைங்க, வேலையில் தடைகள், வியாபாரத்தில் தடைகள், முன்னேற்றத்தில் தடைகள்லாம் சொல்கிறோம்ல. இந்த தடைகள் எல்லாம் விலக்கிக் கொள்வதற்கு இது ரொம்ப உபயோகமாக இருக்கும். அதுபோல் அபிஷேக பிரியனான இந்த சிவபெருமானுக்கு மகா சிவராத்திரியின் போது அபிஷேகம் செய்வது. நமக்கு பிப்ரவரி 15ஆம் தேதி ஞாயிற்றுக்கிழமை அன்னைக்கு சிவராத்திரி, மகா சிவராத்திரி இருக்குது. அந்த நாளிலே அபிஷேக பிரியனான இந்த சிவனுக்கு ருத்ர சமங்கள் சொல்லி அபிஷேகம் செய்வது அப்படிங்கிறது ரொம்ப நல்ல விசேஷம். அப்படி செய்தால் என்ன ஆகும்னா, முன் செய்த பாவங்கள், வினைகள் எல்லாம் நம்ம சொல்கிறோம் இல்லையா, என்றைக்கு செஞ்ச பாவமோ இன்னி வரைக்கும் தொடர்ந்துருக்குன்னு, இப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாத்தையும் நிவர்த்தி செய்வதற்கான வாய்ப்புகளும் இருக்கிறது. அதனால் இது எல்லாமே ஒரு நல்ல வாரமாக அமைகிறதுனால இதை பயன்படுத்தி கொள்ளணும். தொடர்ந்து நாம் ஒரு ராசிக்கு எப்படி பலன் இருக்குன்னு பார்ப்போம். வாருங்கள். வணக்கம் ரிஷப ராசி நண்பர்களே. உங்கள் ராசியின் 2ஆம் இடத்துல குரு வக்கரகதியில் அமர்ந்து கொண்டு தன் பார்வையாலே கும்பராசியை பார்த்து கொண்டு இருக்கிற இந்த சூழ்நிலையிலே அங்கே ராகுவும் புதனும் சுக்கிரனும் சேர்ந்து அமர்ந்து கொண்டு இருக்கிறார்கள். 13ஆம் தேதிக்கு பிறகு இந்த சூரியன் அங்கே உள்ளே வருகிறார். அதனால் சூரியனும் தன்னுடைய ஆதிக்கத்துக்குள்ளே கொண்டு வரக்கூடிய திறமையை குரு கொண்டிருக்கிறார். அதனால் உங்களுடைய தொழில் ஸ்தானத்திலே நல்ல முன்னேற்றங்கள், கேந்திரம் வந்து விட்டாலே தொழில் வர ஆரம்பிச்சிடும். தொழிலில் நல்லபடியாக வரும். பிரயாணங்கள் வரும். பிரயாணங்களில் இடப்பெயர்ச்சிகள் வரும். இடப்பெயர்ச்சினால் பயங்கள் எல்லாம் தீர்ந்து நல்ல விஷயங்கள் எல்லாம் செய்யணும் வருவீங்க. சுக்கிரனின் 10ஆம் இடம் அப்படிங்கிறது நல்லது இல்லை, இருந்தாலும் பரவாயில்ல. அதனுடைய பார்வை குருவினால் பார்க்கப்படுவதனாலே அது எஃபெக்டை கம்மி பண்ணிவிடும். தன லாபத்தை கொடுக்கக்கூடிய சூழ்நிலையிலே குரு அமர்வதனாலே பண வரவுக்கான வாய்ப்புகள் நிறைய பிரகாசமாக தெரிகிறது. வரக்கூடிய நாட்களிலே நல்ல பண வரவு, தொழிலில் நல்ல முன்னேற்றம், லாபத்திலே ஏற்கனவே இருக்கக்கூடிய சனி பகவானால் லாபம், தொடர்ந்த லாபங்கள் உங்களுக்கு நிறைந்த மனதை கொடுப்பதனாலே மகிழ்ச்சியை தருவதாக அமைகிறது. செவ்வாய் 9ஆம் இடத்தில் இருப்பதனால் காரியத்தில் சில டிஸ்டர்பன்சஸ்லாம் வரும். அவர் உச்சமாக இருப்பதனாலே எதுவுமே அவசரப்பட்டு செய்வதனாலே லாபங்கள் குறைவதற்கான வாய்ப்புகளும், வெளிநாட்டு வர்த்தக தொடர்பிலே நீங்கள் செய்யக்கூடிய யூக வணிகங்கள் உங்களுக்கு லாபத்தை பெற்றுத்தராமல் ஸ்டக்காய் நிற்பதற்கும் வாய்ப்புகள் உண்டு. அதனால் தேவையற்ற விஷயத்தில் இன்வெஸ்ட் பண்ணாமல் உங்களுக்கான இன்வெஸ்ட்மெண்ட் லாங் டேர்ம் இன்வெஸ்ட்மெண்ட்டாக லீகலாக இருக்கக்கூடிய விஷயத்தில் மட்டும் போங்க. இல்லீகலான டிரான்சாக்ஷன் எதுவும் பண்ணாமல் இருப்பது நல்லது. ராகு தன்னுடைய பார்வை, குரு தன் பார்வையை ராகுவின் மேல் வைப்பதனாலே உங்களுக்கு எதிர்பாராத பண வரவுகளை எல்லாம் பெரிய லெவலில் கொடுக்காமல் இருந்தாலும் லெவலாக கொடுத்துட்டே இருப்பார். அதனால்
கேதுவின் பார்வையும் முக்கியம். உங்கள் ராசியின் 4ஆம் இடத்துலேருந்து பார்க்குறார், சுகஸ்தானத்துலேருந்து பார்க்குறார். அதனால் உங்களுக்கு நல்ல பயணங்கள், அதன் மூலியமாக நல்ல வளங்கள் அப்படின்னு கிடைக்கும். குழந்தைகளின் படிப்பு கல்வி நிலைகளிலே நல்ல முன்னேற்றங்கள், ஞானபூர்வமாக பக்திபூர்வமாக ஆன்மீகபூர்வமாக செய்யக்கூடிய காரியங்கள், இது எல்லாமே உங்களுக்கு நல்லதொரு பலனை கொடுக்கக்கூடிய வாரமாக இந்த வாரம் அமையப் போகிறது. குருவின் வக்ரகதியின் பார்வை எப்படி இருக்க போகிறது? உங்கள் ராசியினுடைய 6ஆம் இடத்தையும் பார்க்கிறார். 6ஆம் இடத்தை பார்க்கிறார்னா சத்ருஸ்தானத்தை பார்க்குறான்னு அர்த்தம். சத்ருஸ்தானம் அப்படின்னா எதிரிகளை அடக்கி ஒடுக்கி அவங்ககிட்டேருந்து லாபத்தை பெற்று தருவது, உங்களுக்கு லாபங்கள் பெறுவதற்கான வாய்ப்புகளை சுக்கிர பகவானின் மேல் பார்வையை நேரடியாக செலுத்துவதனாலே கொடுத்த பணத்தை எப்படியான தொழிலேருந்து வாங்கிடலாம். கடன் கொஞ்சம் அடையும். தொழில் மூலியமாக வாங்கியிருக்கக்கூடிய கடன்கள், தொழிலை பிளட்ஜ் பண்ணி சில கடன்கள்லாம் வாங்கியிருப்பீங்க, அந்த கடனை திருப்பி கொடுப்பதற்கு வீடு போன்ற விஷயத்தில் இஎம்ஐலாம் கரெக்டாக கட்டாமல் இருந்ததெல்லாம் இப்போ ஒழுங்காக கட்டிடுவீங்க. அதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் கொடுப்பார். நிலத்தின் மேலேயே சில கடன்கள் எல்லாம் இருக்கும். சிலருக்கு பூர்வீக சொத்துக்களிலே சில வில்லங்கங்கள்லாம் இருந்தது, அந்த வில்லங்கங்கள்லாம் இந்த வாரத்தில் சரியாக சரி செய்யப்படும். அதற்கான வாய்ப்புகளெல்லாம் தந்தையின் ஆசீர்வாதத்துடன் நீங்கள் செய்வீர்கள் என்பதும், அயன சயன போகங்களினாலே வரக்கூடிய லாபங்களை இந்த வாரம் அனுபவிக்கப் போகிறீர்கள் என்பதும் தெரிகிறது. 6, 4 என்ற அதிர்ஷ்ட எண்ணை பயன்படுத்தி கொள்ளுங்கள். 6 என்பது வழக்கு வம்பு போன்ற விஷயங்களிலே உங்களிடம் நல்ல சாதகமான பதிலை எதிர்பார்க்கக்கூடிய சூழ்நிலைகளின் போது பயன்படுத்துவதும், 4 என்பது பயணத்தின் போது பயன்படுத்தக்கூடிய எண்ணாகவும் வைத்துக் கொள்ளுங்கள். இதனால் உங்களுக்கு சுபிட்சங்களும் லாபங்களும் பெருகட்டும். இந்த வாரத்திலே நீங்கள் இனிதாக அமைத்து கொண்டு வாரத்தினை நாம் வாழறது சுவையான வாழ்க்கை அப்படிங்கிற எண்ணத்தோடு வாழ்ந்தீர்களானால் உங்களுக்கு இனிமையும் மகிழ்ச்சியும் என்றும் தொடர்ந்து நிற்கும். வாழ்க வளத்துடன். ஸ்ரீ குபேரன் டிவியை பார்த்தமைக்கு நன்றிகள். மேலும் இது போன்ற தகவல்களை தெரிந்து கொள்ள ஸ்ரீ குபேரன் டிவியை சப்ஸ்கிரைப் செய்யுங்கள். மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் செய்யுங்கள்.